ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னோட சேர்ந்து நீங்கள் தமாம் டு ஜுபைல் ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஆமாம், இன்றைக்கி தமாம் டு ஜுபைல் vlog தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னோட பர்த்டேக்கு லஞ்சுக்கு வெளியே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். அதனால் சரி ஓகே ஜுபைல் ரெஸ்டாரண்ட் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தோம். தமாம்லேருந்து ஜுபைல் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 45 மினிட்ஸ் ஆகும். ஸோ கிளைமேட் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒரு லாங் ட்ரைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜுபைல் வந்து லஞ்சுக்கு பிளான் பண்ணோம். ஸோ நாங்கள் ரெஸ்டாரண்ட் ரீச் ஆகிட்டோம். ஸோ ஜுபைலில் இருக்கக்கூடிய புலி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் குசைன் ரெஸ்டாரண்ட் தான். எக்ஸாக்டாக ஹைப்பர் பாண்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, அந்த இன்டீரியர் ஒர்க்லாம். ஸோ நாங்களும் கூகுளில் சர்ச் பண்ணி ஜுபைலில் எந்த ஹோட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த ஹோட்டல் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி இந்த ஹோட்டல் வந்து ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ அவங்க வந்துட்டு ஆனிவர்சரிக்கு நிறைய செலிப்ரேஷன்ஸ் வந்துட்டு வச்சுருந்தாங்க. அண்ட் வந்து லக்கி ட்ராவும் நடத்திட்டு இருந்தாங்க அந்த டைமில். இதுதான் ஹோட்டல் உள்ளே இருக்கக்கூடிய வியூ. ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்தது. உள்ளே என்ட்ரு ஆனோன்னு லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அக்வாரியம் டைப்பில் ஒன்று வச்சுருந்தாங்க. ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. குட்டீஸ்லாம் வந்தால் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. என் பையன் ரொம்பவே என்ஜாய் பண்ண அதை பார்த்துட்டு. நல்ல ஸ்பேஷியஸான ஒரு டைனிங் ஏரியா அங்கே இருந்துச்சு. ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் டைனிங் ஏரியா. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரைவசி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரைவேட் டைனிங் ஏரியா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதை மாதிரி வந்துட்டு ஒரு நைட் செட்டப்பில் அந்த ஸ்டார் மூன்லாம் இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுவும் ரொம்பவே அழகாக இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்த ஹோட்டலுக்குள்ளேயும் லைட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தது ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. இதுலேருந்தே தெரியுது அவங்க ஒரு விஷயமும் அந்த ஹோட்டலில் பார்த்து பண்ணியிருக்காங்க இன்டீரியர் ஒர்க்கில் அப்படின்றது. ஸோ நாங்கள் இந்த ஃபுட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து சூப்பில் இருந்து, தென் ஸ்டார்டர் வந்து ஒரு சிக்கன் ஃப்ரை மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். தென் ஒரு கிரேவி, ரொட்டி அண்ட் ரைஸ். ஸோ லன்ச் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். நல்ல வெயில், ஆனால் குளிரும் பார்த்திங்கன்னா நல்ல குளிர் அடிச்சிட்டு இருந்துச்சு. அண்ட் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலில் இப்போ இம்யூன் பூஸ்டருக்கு அவங்களே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு டர்மரிக் மில்க் வந்து வச்சுருந்தாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ லன்ச் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எங்கே போகலான்னு பார்க்கும்போது சரி ஓகே பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் பீச்சுக்கு போயிட்டுருக்கோம், ஜுபைலில் இருக்கக்கூடிய பீச்சுக்கு. இந்த ரோட்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலி ஜுபைல் வந்து இப்போ தான் வந்துட்டு டெவலப் ஆகிட்டுருக்கு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான். இப்போ தான் ரெசிடென்ஷியல் வந்து நிறைய வந்துட்டுருக்கு ஜுபைலில். சவுதி அரேபியா வந்து பாலைவனம் சொன்னதெல்லாம் ஒரு காலம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவை டோட்டலாக சோலைவனமாக மாற்றிட்டு இருக்காங்க. பார்க்கவே எந்த பக்கம் நீங்கள் திரும்பினாலும் ஃபுல்லாகவே க்ரீனியாக தான் இருக்கும். அந்த விஷயம் வந்து இப்போ ரொம்பவே நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கீங்க. எல்லா இடத்துலையும் வந்து செடி வைக்கிறது, அதை பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் பீச்சுக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த பீச்சோட நேம் வந்து பார்த்திங்கன்னா அல் ஃபனாத்தேர் பீச், ஜுபைலில் இருக்குது. இங்கேயும் பாருங்கள் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எல்லா இடமும் க்ரீனியாக இருக்குது. மோஸ்ட்லி சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா பீச்சஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா ஃபேமிலியாக வந்துட்டு அவுட்டிங் வந்துட்டு மோஸ்ட்லி பீச்சில் தான் எல்லாருமே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் வந்து ஃபேமிலியாக கெட் டுகெதர் பார்ட்டி எல்லாமே வந்துட்டு மோஸ்ட்லி பீச் சைடில் தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க.
ரொம்பவே பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே அந்த ஏரியாவை அதுக்கேற்ற மாதிரி நல்லா நீட்டாகவும் வச்சுப்பாங்க. ஸோ வெளியில் போய் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட் வெயிலாக தான் இருக்குது, அந்தளவுக்கு குளிராதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நான்லாம் இறங்கினேன் காரை விட்டு. பட் வந்து பார்த்திங்கன்னா சரியான காற்று, என்னால் கொஞ்ச நேரம் கூட வெளியே இருக்கவே முடியல, பயங்கரமாக குளிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் வந்துட்டு ரிட்டர்ன் பேக் டு கார்க்கே நான் போயிட்டேன். தென் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு எல்லாமே மற்றதெல்லாம் கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ பீச் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த பீச்லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் ட்ரைவ்லேயே நம்ம வந்துட்டு இன்னொரு பீச் வந்து பக்கத்துலேயே இருக்குது. அந்த பீச்சோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அல் நக்கீல் பீச். ஸோ இந்த பீச் வந்து துபாயில் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. இங்கேயும் பாருங்கள் அந்த பீச்சோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்குது. பார்க்கவே அப்படியே கலர்ஃபுல்லாக அப்படியே கண்டை கவர்ற மாதிரி தான் இருக்கும். பீச்சில் இருக்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும் இங்கே இருக்க பீச்சுக்கெலாம் போனால். ஸோ இங்கே வந்து ஒரு ஃபவுண்டெயின் வச்சுருந்தாங்க, அது ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. என் பையன் கொஞ்ச நேரம் அங்கே விளாண்டுட்டு இருந்தான். இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெபிள் வாக், அதாவது நம்ம ஊரில் இந்த கூழங்கள் மேலே நடக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இதில் நிறையா வந்து மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ வந்து அந்த பாத் வந்து அங்கே செட்டப் பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதோட பெனிஃபிட்ஸ்க்கான போர்டு தான் வச்சுருக்காங்க. ஸோ நானும் நடந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க மாதிரி குட்டி குட்டி கல்லுங்களாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு கல். அடுத்து ஃப்ளாட்டாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே கொஞ்சம் பேர் வந்துட்டு அந்த பெபிள் வாக் வந்து போயிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், பீச்லேருந்து நாங்கள் வந்து ரிட்டர்ன் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இப்போ ஜுபைல் டு தமாமுக்கு ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். நல்லா பொழுது சாஞ்சிருச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் வந்து 4:30 தான். பட் இப்போ வந்து வின்டர்ன்றனால 4:30க்கே வந்து சன் செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கிளைமேட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது அந்த சன் செட் ஆகுற டைமிங்கு. குளிர் ரொம்ப குளிர். ஸோ டீ கடை தேடி அழிஞ்சிட்டு இருக்கும்போது ஹைவேஸில் வந்து ஒரு பெட்ரோல் பங்க்கில் டீ கடை இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக ஒரு டீயை குடிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நீங்களும் சவுதி அரேபியாவில் இருந்தீங்கன்னா ஜுபைலில் போய் பார்க்கக்கூடிய பிளேசஸில் இது எல்லாமே பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் மறக்காமல் அந்த புலி ரெஸ்டாரண்ட் ஹோட்டலையும் ட்ரை பண்ணுங்கள், ஃபுட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹோட்டல் தேடிங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.